யோசிச்சு பாருங்க, 1001 இரவுகள் கதைக்கு ஒரு சைபர் பங்க் டூஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்கும்? வாங்க நியூரல் நைட்ஸ் உலகத்துக்குள்ள போலாம். இதுக்கு நியூரல் நைட்ஸ் ப்ராஜெக்ட் ஒரு பதில் சொல்லுது. பழங்கால கதைகளுக்கு ஒரு செம்ம ஹைடெக் ரீபூட் கொடுக்குறாங்க. கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா கேரக்டர்ஸ் வேற. ஒரு பக்கம் பவர்ஃபுல் சிஓ ஷா, மறுபக்கம் அவரை எதிர்க்கிற ஜீனியஸ் ஆக்கர் ஷெரா. இங்க பயம்னா மரணம் இல்ல, அதுக்கும் வேலை. அதாவது ஒருத்தரோட டிஜிட்டல் அடையாளமே மொத்தமா அழிக்கப்படும். அதுதான் ஜீரோ ட்ரஸ்ட் புரோட்டோகால். இதிலிருந்து தப்பிக்க ஷெராவோட ஒரே ஆயுதம் கதை சொல்றது தான். ஒவ்வொரு நாளும் சிஇஓ கூட மூளைக்குள்ள பிரெயின் டான்ஸ் மூலமா ஒரு கதை அனுப்புறா. சரி, இந்த உலகம் எப்படி இருக்கு? சிம்பிளா சொன்னா ஹைடெக், லோ லைஃப். டெக்னாலஜி உச்சம், ஆனா வாழ்க்கை தரம் அதல பாதாளம். சிஇஓவோட பளபளப்பான பென்ட் ஹவுஸ்ல இருந்து மக்கள் நெரிசல்ல வாழ்ற சந்துகள் வரைக்கும் ஒவ்வொரு இடமும் ஒரு தனி கதை சொல்லுது. ஆமா, இது ஒரு ஹை ஸ்டேக்ஸ் வீடியோ கேம் மாதிரி தான். இங்கே கதைகள் வெறும் கதைகள் இல்ல, அது ஒரு உயிர் பணயம் வச்ச விளையாட்டு. இப்ப பாருங்க, பழைய கேரக்டர்ஸை எப்படி புது சைபர் பங்க் அவதாரமா மாத்திருக்காங்கன்னு செமையா இருக்குல்ல. உதாரணத்துக்கு ஷெஹராசாத் இப்போ ஷெரார்ன்ற ஹேக்கர், அலாதின் இப்போ அல்டின்ற நெட் ரன்னர். அவங்க வேலையும் இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கு. சிஇஓவை கட்டி போட ஒவ்வொரு கதையும் ஒரு 60 செகண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. ஒரு ஹூக், ஒரு வாவ் ஃபேக்டர், அப்புறம் ஒரு மாஸ் கிளிஃப்ஹேங்கர். ஒவ்வொரு எபிசோடும் சரியா கிளைமேக்ஸ்ல கட் ஆகும். சிஸ்டம் லாக் அவுட், அடுத்த 24 மணி நேரத்துக்கு வெயிட்டிங் தான். இந்த அடாப்டேஷன் எவ்வளோ டீப்னு பார்க்க வாங்க ஜின் கேரக்டர் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். பழங்கதையோட மாயாஜால ஜின் இப்போ ஆர்கான் ஜேங்கிற ஒரு முரட்டு சூப்பர் ஏஐ. அது கோடால் ஆன ஒரு டிஜிட்டல் நெருப்பு. இது நாம பாக்குற காமெடியான ஜீனி மாதிரி இல்ல, இது நகரத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு காட் லெவல் அல்காரிதம். அப்போ ஷெராவோட உண்மையான நோக்கம் என்ன? அவ சிஇஓவோட மனச பச்சாதாபத்தால ஹேக் பண்ண பாக்குறா. அவளோட கதைகள் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் மாதிரி. இங்க தான் முக்கியமான கேள்வி வருது. ஒரு கதையால ஒருத்தரோட அடிப்படை குணத்தையே மாத்த முடியுமா? யோசிக்க வைக்குதில்ல?